வணக்கம். அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்பின் தேசிய மாநாடு டெல்லியில் இன்று நடைபெற்றது. இம்மாநாட்டில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் தேசிய அளவிலான கூட்டணி கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் பங்கேற்று பேசினர். இம்மாநாட்டில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்களின் உரையை அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பி. வில்சன் வாசித்தார். அதில் இன்று நாம் கூடியுள்ள வேளையில் இந்தியாவின் சமூக நீதியை வென்றெடுப்பதில் தமிழ்நாடு ஆற்றிய முக்கிய பங்கை அங்கீகரிப்பது மிகுந்த பொருத்தமானது என கருதுகிறேன். சமூக நீதிக்கான ஒளிவிளக்கை தமிழ்நாடு திகழும் மரபு 1921ஆம் ஆண்டு நீதி கட்சி அரசு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்க அறிமுகப்படுத்திய வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அரசாணையிலிருந்தே தொடங்குகிறது. விடுதலைக்கு பிறகு இடஒதுக்கீட்டு முறைக்கு ஆபத்து வந்த பொழுது திராவிட இயக்கத்தால் முன்னெடுக்கப்பட்ட உறுதியான போராட்டங்கள் தான் முதல் அரசியல் சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஒடுக்கப்பட்ட சமூகங்களை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்வதை இந்த சட்டத்திருத்தம் உறுதி செய்தது. தற்பொழுது பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலினத்தவர், பழங்குடியினத்தவர் ஆகியோருக்கான இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் 69% உள்ளது. இடஒதுக்கீட்டின் அளவு 50% தாண்டக்கூடாது என தன்னிச்சையாக விதிக்கப்பட்ட அளவை விடவும் கூடுதலாக தமிழ்நாட்டில் இது நடைமுறையில் இருக்கிறது. குறிப்பாக தொழில்முறை பட்டப்படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்குவதோடு அவர்களுக்கான கல்வி விடுதி செலவுகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வோம் என அண்மையில் அறிவித்துள்ளோம். மேலும் கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறிய ஆதி திராவிடர்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தையும் அண்மையில் தமிழ்நாடு சட்டப்பேரவை நிறைவேற்றியுள்ளது. திமுகவின் சமூக நீதி கொள்கைகளை எதிரொலிக்கும் வகையில் காங்கிரஸ் கட்சியின் 2024 தேர்தல் அறிக்கை அமைந்துள்ளதை கண்டு நான் வியப்படைகிறேன். அடுத்து அமைய உள்ள நமது அரசு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் மற்றும் பழங்குடியினத்தவர்களை உயர்த்தும் வகையில் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றும் என மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறேன். இடஒதுக்கீட்டை அதிகரிக்க இந்தியா கூட்டணி நடவடிக்கை எடுக்கும் என குறிப்பிட்டுள்ளது. மேலும் இந்த உரையை தாழ்த்தப்பட்டோருக்கான அதிகாரம் அளிப்பது என்பது நீதி கட்சி காலத்திலிருந்தே இருக்கும் தமிழ்நாட்டின் மரபு ஆகும். சம்ருத்த பாரத் அறக்கட்டளையின் மாநாட்டில் சமூக நீதி பற்றிய எனது செய்திகளை எங்கள் கட்சியின் எம்பியான வில்சன் மூலம் பகிர்ந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் உள்ளடக்கிய இந்தியாவை நோக்கி நமது பயணத்தை தொடர்வோம் என தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின்.